ப்ரோ கபடி லீக் சீசன் 12 மீண்டும் ஒரு டை பிரேக்கர், செம்மையான ஒரு போட்டி, அதை பத்தியும் பேச போறோம். அண்ட் அதுக்கு அடுத்த போட்டி ஒன் மேன் கேமா அந்த போட்டி முடிஞ்சிருந்துச்சு. அஷு மாலிக் தனியால யூமும்பாவை பீட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த ரெண்டு போட்டிகளோட குயிக்கான ரிவ்யூ அண்ட் கூடவே அஜித் சவானோட இன்ஜுரி அப்டேட் எல்லாமே உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. ஸோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், செப்டம்பர் 25 அன்னைக்கு 2 போட்டிகள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போட்டி பிட்வீன் பெங்களூரு புல்ஸ் வெஸ் யூபி யோதாஸ், இரண்டாவது போட்டி யூமும்பா வெஸ் தபான் டெல்லி கேசி. கண்டிப்பாக ரெண்டுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் போட்டிங்கிறது செம்ம இன்ட்ரெஸ்ட், செகண்ட் போட்டி கொஞ்சம் ஒன் சைடட் கேம் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் பெங்களூரு புல்ஸ் வெஸ் யூபி யோதா 36-36 சொல்லி போட்டி டை ஆகுது. டை பிரேக்கரில் 6-5 சொல்லிட்டு யூபி யோதாஸ் வின்னும் பண்ணுறாங்க. கண்டிப்பாக யூபி யோதாஸுக்கு ஒரு நல்ல வின் அப்படின்னு நான் சொல்லுவேன். தமிழ் தலைவாசுக்கு எதிராக அந்த 4 போட்டி தோல்விக்கு அப்புறமா வெற்றி, இப்போ அதை கண்டினியூ பண்ணுறாங்க, பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெங்களூரு புல்ஸ் சார்பா ஆஷிஷ் மாலிக் 5 புள்ளிகள் இஸ் ரிட்டன், சஞ்சய் 2, சத்யப்பா மாட்டி எந்த புள்ளிகளும் எடுக்கல, அலிரேசா 11, ஆகாஷ் 7, யோகேஷ் 2, தீபக் சங்கர் 3. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஜிதேந்தர் யாதவ் அண்ட் மஹிபால் தலா 1 புள்ளி எடுத்திருந்தாங்க. யூபிஎதாஸை பொறுத்த வரைக்கும் சிவம் சௌத்ரி 2, ஆஷு சிங் 4, மகேந்திர சிங் எந்த புள்ளிகளும் எடுக்கல, பவானி ராஜ்புட் 10, ககன் கவுடா 6, ஹிதேஷ் 3, சுமித் 4 அண்ட் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் குமன் சிங் 3. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது இந்த போட்டி 20-19, அதுவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். பட் பெங்களூர் புல்ஸ் 1 புள்ளி லீட்ல இருக்காங்க. அண்ட் ஓவரால் இந்த போட்டி அப்படிங்கிறது ஆரம்பத்திலிருந்து இந்த டீமா இல்ல அந்த டீமா, அந்த டீமா இல்ல இந்த டீமான்னு சொல்லிட்டு செம்ம டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் பெங்களூர் புல்ஸ் சார்பா அலிரேசாவும் சரி ஆஷிஷ் மாலிக்கும் சரி காம்பினேஷன் போட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. சரி, யூபிஎதாஸ் பக்கம் போனோம் அப்படின்னா பவானி ராஜ்புட்டோட பர்ஃபார்மன்ஸ் அதே அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ககன் கவுடாவோட பர்ஃபார்மன்ஸும் ஓகே தான். ரைடிங்ல இந்த மாதிரி ஈக்குவலா பண்ணிக்கிட்டாங்க. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் தீபக் சங்கர், இந்த பக்கம் சுமித் ஈக்குவல் தான். ஹிதேஷ் அண்ட் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா யோகேஷ், ஹிதேஷா யோகேஷ் கேட்டீங்கன்னா அதுவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். இந்த மாதிரி டிஃபென்ஸ் ரைடிங் எல்லாத்திலையும் ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மேட்சை வந்து 36-36 சொல்லிட்டு டை பிரேக்கர்ல முடிக்கிறாங்க. ஸோ டை பிரேக்கருக்குள்ள போகுது. டை பிரேக்கரை பொறுத்த வரைக்கும் 5 ரைடர்ஸ் அலாட் பண்றாங்க. பெங்களூரு புல்ஸ் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. முக்கியமா அவங்களோட 5வது ரைட்ல சிக்கினது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் தீபக் சங்கர் ஒரு நல்ல டேக்கிள் பண்ணாரு. பட் இருந்தாலும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் போனஸ், அதாவது வந்த ரைடர் வந்து போனஸ் போட்டதுனால ஈச் 1 அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. அதாவது இந்த பக்கம் யூபிஎதாஸுக்கு, அதாவது சுமித் தான் வந்திருப்பாரு, யூபிஎதாஸுக்கு போனஸும் பெங்களூர் புல்ஸுக்கு வந்து அந்த ஒரு பாயிண்ட்டும் கொடுத்தாங்க. அதனால அந்த பாயிண்ட் அப்படியே நின்றுச்சு. ஒருவேளை அங்கே போனஸ் இல்லைனா இந்த போட்டி டை பிரேக்கர்லையும் டை ஆகி கோல்டன் ரைடுக்கு போயிருக்கும். பட் அது மிஸ். ஓவரால் இந்த போட்டி எனக்கு பார்க்குறப்போ ஒரு மாதிரி த்ரில்லராக போச்சு. நாம பெருசாக பெங்களூர் புல்ஸ் யூபிஎதாஸ் போட்டியெல்லாம் பெருசாக எதிர்பார்க்க மாட்டோம். பட் இந்த மாதிரியான போட்டிகள் கொஞ்சம் அண்டர் ரேட்டடாக இருக்கு அண்ட் பார்க்கவும் என்ஜாய் பண்ணவும் நல்லா இருக்கு. நான் ஆரம்பத்திலிருந்து நான் பெங்களூர் புல்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ரொம்ப காலமாக அதான் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். பட் நீங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இந்த போட்டி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. யூபி யோதாஸ் டிசர்வ் டு வின். செம்ம காம்பினேஷன்ல செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. டை பிரேக்கர்ல அவங்க சூஸ் பண்ண ரைடர்ஸ் உட்பட எல்லாமே பக்காவான சாய்ஸ், டவுட்டே வேணாம். த்ரூ அவுட் பர்ஃபார்மன்ஸ் இந்த டீம் செம்மையா கொடுத்ததுனால தான் இந்த வின் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி இப்போதைக்கு வின்னிங் ஸ்ட்ரீக்கை எடுத்திருக்காங்க. அதை கண்டினியூ பண்றாங்களா இல்லைங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். பெங்களூர் புல்ஸுக்கு வெற்றிகளும் கிடைக்குது, தோல்விகளும் கிடைக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. பட் மேனேஜ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே இரண்டாவது போட்டிக்குள்ள என்ட்ரி ஆகுமா. தபான் டெல்லி கேசி வெஸ் யூமும்பா 47-26 சொல்லிட்டு 21 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல யூமும்பாவை துவம்சம் பண்ணாங்க டெல்லி. சாரி, ஆஷு மாலிக். ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் டெல்லி சார்பா ஆஷு மாலிக் 23 புள்ளிகள். இப்போ வரைக்கும் இந்த சீசன்ல இதுதான் ஹையஸ்ட் நினைக்கிறேன் சிங்கிள் ரைடரா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுர்ஜித் சிங் 2 புள்ளிகள். தலைவர் அதுக்கேற்ற மாதிரி மிஸ்டேக்ஸும் நிறைய கொடுத்துட்டு இருந்தாரு. சந்தீப் 1, அஜின்கே பவார் எந்த புள்ளிகளும் எடுக்கல, நீரஜ் நர்வால் 7, சரோப் நண்டால் 2, பசலட்ராச்சலி 4. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் அனுராக் குமார் 2. யூமும்பா சார்பா சந்தீப் 11 புள்ளிகள், சுனில் 3 புள்ளிகள், பர்வேஷ் பெயின்ஸ்வால் எந்த புள்ளிகளும் எடுக்கல, ரோஹித் ராகவ் 3 புள்ளிகள், அனில் 3 புள்ளிகள், ரிங்கு அண்ட் லோகேஷ் 2 கார்னரும் 0-0 தான். சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் சதீஷ் கண்ணன் 2, ரவி அண்ட் முகிலன் சண்முகம் தலா 1. ஓவரால் இந்த போட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது பெரிய லீட்லாம் கிடையாது. யூமும்பா 17, தபான் டெல்லி கேசி 19. இந்த போட்டியும் க்ளோஸா தான் போக போகுதுன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணோம்.
நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் இப்படி ஆடுவோம், செகண்ட் ஹாஃப் எல்லாம் வெறித்தனமாக ஆடுவோம்னு ஆடினாங்க டெல்லி. அதுக்கேற்ற மாதிரி தான் பாயிண்ட்ஸ் அள்ளி குவிச்சிட்டு இருந்தாங்க. ஓவரால் பார்க்கும்போது 24 ரைடில் 23 ரைட் பாயிண்ட்ஸ், 96% ரைட் ஸ்ட்ரைக் ரேட்டு ஆஷு மாலிக்கு தம்சம் பண்ணார். முக்கியமாக ஒரு ரைடு சொல்லி ஆகணும். இந்த பக்கம் யூ மும்பாவில் 3 பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. சதீஷ் கர்ணன் அவரை விட்டுருங்க, அல்லூர் சதீஷ் வந்து ரைடர். இது இல்லாமல் சுனில் பர்வேஷன் சொல்லிட்டு பெஸ்ட் கவர் காம்போ அங்கே இருக்கு. அதுக்கு வந்து ரைடு வராது ஆஷு மாலிக். 3 பேரையும் தொட்டுட்டு அவங்களை ஆல் அவுட் ஆக்குறது மட்டும் இல்லாமல் 5 பாயிண்ட் அசால்ட்டா தூக்கிட்டு போயிட்டாரு. அதாவது 3 பாயிண்ட் சூப்பர் ரைடுக்கு, 2 ஆல் அவுட் பாயிண்ட், 5 பாயிண்ட். அங்கேயே மேட்ச்ங்கிறது டெல்லி பக்கமா திரும்பிடுச்சு. அப்போ இருந்து அடின்னு டெல்லி அடிச்சாங்க, 47 போய் நின்னாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மிஸ்டேக் வந்து பர்வேஷ் பெயின்ஸ்வால் மேல. ஏன்னா சுனில் வந்து ஒரு ப்ராப்பர் டிஃபெண்டர் பிடிக்கிறாரு. நம்ம அல்லூர் சதீஷ் கூட சப்போர்ட்டுக்கு வந்துட்டாரு. பர்வேஷ் நான் தொடலாமா வேணாமா, நான் என்னப்பா பண்ணணும்னு தெரியாம தொட்டு வேற வச்சாரு. சரி தொடாம இருந்திருந்தாவாச்சு அங்கே ஆல் அவுட் ஆச்சு நடக்காம இருந்திருக்கும். பர்வேஷ் ஏன் இப்படி ஆனாரு எனக்கு சத்தியமா தெரியல. பார்க்கவே ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா பர்வேஷ் பெயின்ஸ்வால் சுனில் காம்போனா பார்த்தாலே பயப்படுவாங்க. இப்ப பர்வேஷோட சப்போர்ட் இல்லாம சுனில் ரொம்ப கஷ்டப்படுறாரு. யூ மும்பாக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை, டவுட்டே வேணாம். 30வது நிமிஷத்துல அவரை சப்ஸ்டிட் பண்ணி வெளியே எடுத்துட்டு முக்கிய சண்முகம் உள்ள கொண்டு வராங்க. இதை கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா சுனிலுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கும், அவரோட டேக்கிள்ஸ் சக்சஸ் ஆயிருக்கும். அது வந்து சுனில் இப்ப ரொம்ப தவிக்கிறாரு பர்வேஷோட சப்போர்ட் இல்லாம. இது யூ மும்பா டீமுக்கு பெரிய அடியா இருக்கு. அது வந்து கிளீனா தெரிஞ்சிருந்துச்சு, எக்ஸ்போஸும் ஆயிருந்துச்சு. ரைடிங்ல சந்தீப் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. இன்னைக்கு இறக்கி விட்டா அவருக்கும் பர்ஃபார்மன்ஸ் ஓகே பண்ணாருதான், பட் வரையை நம்பி இருக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சது. அனில் ஜஸ்டா அவர் இன்னும் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கல, அதுவும் டிசப்பாயின்மெண்ட் தான். ஓவரால் யூ மும்பாக்கு அஜித் ஜவானை பெருசா மிஸ் பண்றாங்க, அது கிளீனா தெரிஞ்சிருந்துச்சு. இன்ன வரைக்கும் ஸ்டார்டிங் 7 என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. கார்னர் ரெண்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா ஒன்னா பண்ணது இல்லை, பண்ணவே மாட்டாங்க. 8வது இடத்துல இருக்காங்க டேபிள்ல, அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் டெல்லி ஆஷு மாலிக் எனக்கு இன்ஜுரியா யார் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. 23 ரைட் புள்ளிகள். இந்த சீசன் ஒரு மேட்ச்ல ஒரு பிளேயராக எடுக்கப்பட்ட அதிகபட்சமான ரைட் பாயிண்ட்ஸ் இதான் நினைக்கிறேன். 23ங்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. ஏன்னா அந்த பக்கம் 26 தான் யூ மும்பாவோட பாயிண்ட். ஓவராலா ஆஷு மாலிக் மட்டுமே தனியாக அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாரு. அவர் சப்போர்ட் கூட யாருமே தேவைப்படல. பட் டிஃபென்ஸ் சப்போர்ட்டும் அதே அளவுக்கு ஈக்குவலா இருந்துருந்துச்சு. ஃபசலா இருக்கட்டும், இல்ல சுஜிதா இருக்கட்டும், சௌரவ் பண்டாலா இருக்கட்டும், எல்லாருமே நல்ல சப்போர்ட், நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க. அண்ட் ஆஷு மாலிக் இன்ஜுரி இருந்தாலும் இப்போதைக்கு ரிகவர் ஆயிட்டம்பா, நான் கம்பேக் கொடுத்துட்டாமா அப்படிங்கறத கிளீனா சொல்லியிருந்தாரு. இது எல்லாமே பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் ஓவரால் டெல்லி செம்ம டீமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரசிச்சு பார்க்க கொஞ்சம் இதுக்கப்புறம் கஷ்டமா தான் இருக்கும் மற்ற டீம்ஸுக்கு. அஜித் ஜவான் விஷயத்துக்குள்ள வரேன். அஜித் ஜவான் யூ மும்பாவோட ஸ்டார் ரைடர், கண்டிப்பா அவரை மிஸ் பண்றாங்க. யூ மும்பாவோட அசிஸ்டன்ட் கோச் பார்த்திபன் கிட்ட அஜித் ஜவானோட இன்ஜுரி பத்தி கேட்டேன். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இப்போதைக்கு பிசிஓ செக் பண்ணிட்டு இருக்காருப்பா, அது ஓகே அப்படின்னா நாங்க அவரை ஆட வைப்போம், அது இல்லாட்டி அவர் ஆடுறது கஷ்டங்கிறத சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் இப்போ ரிகவரி ஆகிட்டாரு. ஸோ இப்போ ரீசெண்டாக ஸ்விம்மிங் பூலில் கூட ஃபோட்டோஸ் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் ஆனால் பார்த்திபன்கிட்ட கேட்டதுக்குமே அவன் ஓரளவுக்கு ரெடியாக தான் இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு பிசியாக அப்ரூவல் கொடுக்காததுனால, அதாவது ஃபுல்லாக ஃபிட் ஆகாததுனால இந்த போட்டியில் அவர் ஆடலை. பட் அடுத்த போட்டி அவர் கண்டிப்பாக ஆட வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அதான் நியூஸ். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை, தேங்க்யூ.